சின்னம்மா ஒரு வேட்பாளர் போட்டிருக்காரு, டாக்டர் அவருதான். சின்னம்மா கட்சி பேர் என்ன? அது என்னமோ அந்த கட்சி ஒரு சாதி அடிப்படையில் சசிகலாவை நினைக்கிறாங்க இங்கிட்டு உள்ளவங்க. ஏன்னா இங்கிட்டு எங்கள் சமுதாயம் தான் கொஞ்சம் கூடுனது. முதலத்தூர்ல எப்பவுமே ஆளுங்கட்சி தானே ஜெயிக்க. அது ஆளுங்கட்சி அது இருந்துச்சு. இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. புதுசா வந்தா விஜய் வந்தா ஒரு நல்ல ஆட்சி பிறக்கும். டிஎம்கே தானே வர்றதுக்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு இருக்கு. திமுக வந்துச்சுன்னா இப்ப என்ன நடக்குது? விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Pomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் நின்றுட்டு இருக்கோம். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 2,88,000 பேர். இங்கே இந்த பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடந்த பல வருடங்களாகவே விவசாயத்தை முன்னேற்றத்துக்காக இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பேருந்து வசதிகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத சொல்றாங்க. சரி, இங்க யார் யார் களத்தில் நிற்கிறான்னு பாக்குறப்ப திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் நிற்கிறாரு. அதே மாதிரி அதிமுகவுக்காக மலேசியா பாண்டி நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் சந்திர பிரபா நிற்கிறாங்க. அதே மாதிரி டிவிகே சார்பாக மலர் விழி நிற்கிறாங்க. 4 முனை போட்டியா நிலவுனாலுமே இங்க டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்க மாதிரி தெரியுது. இந்த பகுதி மக்கள் ராஜகண்ணப்பன் மேல அதிருப்தியா இருந்தால் கூட அவர் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, சசிகலா கட்சி ஆதரவாளர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற கோபம், சசிகலா மேல இருக்கிற பாசம். அந்த பாசங்கிறது ஜாதி பாசம் தான். நிறைய பேர் வெளிப்படையா சொன்னாங்க. எங்க வேட்பாளர் தோக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கக்கூடாது, அதிமுக ஜெயிக்கக்கூடாது, டிஎம்கே வந்தா கூட பரவாயில்லன்னு சில பேர் கூட வெளிப்படையா சொன்னாங்க. அதனால சசிகலா கட்சி கணிசமான வாக்குகள் கூட தொகுதியில் வாங்கலாம். நான் விஜய்க்கு தான். திமுக தான். திமுக நான் இது விஜய் டிவிக்கானே. நாங்கள் எப்பவுமே ஏடிஎம்க தான். ஏடிஎம்க தான். முதலத்தூர்லையா நாம் தமிழர். என்னோட டிவிக்கு புதுசாக ஒரு மாற்றம் வரட்டும். பழையவங்க திராவிடம் சொல்லிட்டு என்னத்தை செஞ்சாங்க, புதுசாக ஒரு மாற்றத்தை பார்ப்போம். முதல்வர் டாக்டருக்கு போடுவான். சின்னம்மா ஒரு வேட்பாளர் போட்டிருக்காரு, டாக்டர் அவருதான். சின்னம்மா கட்சி பேர் என்ன? அது என்னமோ அந்த கட்சி ஒரு புரட்சி தலைவர் அதிமுகவா என்னென்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்குல்ல. சின்னம்மா தான், அம்மா தான் எல்லாம் அடையாளம். கட்சி என்ன கட்சி? கட்சி சின்ன தென்னந்தோப்பு. நான் ஏடிஎம்காரன். சின்னம்மா ஓரங்கிட்டதுனால தான் நாங்கள் இப்படி பண்றோம். அப்படியா? எடப்பாடி அதிமுக ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. அதிமுக ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாதா? ஜெயிக்கக்கூடாது. அதிமுக ஜெயிச்சா எடப்பாடியில் முதலமைச்சர் வருவாரு. அதுக்கு தான் நாங்கள் ஆள் போடுறோம். சரி, இப்போ ஜெயிச்சு சின்னம்மா சிஎம் வாய்ப்பு இருக்கா? சின்னம்மா சிஎம் ஆகட்டும், எடப்பாடி சிஎம் ஆக முடியாது. அதான் கட்சி சின்னம்மா ஆரம்பிச்சுங்கிறது ஏடிஎம்கே பிடிக்கணும் தான். ஏடிஎம்கே முடிச்சா அப்ப யார் வரும் ஆப்போசிட்ல? எடப்பாடி தோத்தா தானே ஏடிஎம்கே பிடிக்க முடியும். சிஎம் எப்படி பிடிக்க முடியும்? நாங்க விஜய்க்கு தாப்பா போடுவோம். இதனால இங்க விஜய்க்கு விஜய் நல்லவர். எங்களுடைய ஓட்டு ஒரு டாக்டர் ராம்குமார் பையனுக்கு. காரணம் என்னன்னா, டாக்டர் ராம்குமார்னா யாரா? சசிகலா கட்சியா? சசிகலா கட்சி பேர் என்ன? அகில இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம். தப்பு. சரி, ரைட்டு. தப்பா ரைட்டோ? அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதாவது எங்களுக்கு லோக்கல் அரசியல் நாங்கள் பேச வரோம். எங்களுக்கு அங்கேயே ஆட்சி, சென்ட்ரல் ஆட்சி அமைதி வைக்கிறது எனக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி வச்ச மலேசிய மணி இருக்கட்டும், அவர் காங்கிரஸ் வந்தாரா. இப்போ டாக்டர் நம்ம ராஜகண்ணப்பன் அமைச்சர் இருந்தார். 2 பேருமே இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணலை. அதனால இந்த டைம் மாற்றமா போட்டா பண்ணிடுவாங்கன்னு அவங்க ஜெயிக்க முடியுமா? முதல்ல அது தேவையில்லை. ஜெயிக்கல அதுக்கடுத்த விஷயம். எங்களுக்கு லோக்கல்ல எங்க முகம் தெரிஞ்ச ஆளை தான் நாங்கள் போட முடியும். இப்போ கண்ணப்பனுக்கு திருவாரூர் சொந்த ஊர், மலேசியா மணியும் மதுரையில் இருக்காரு. இங்கே அவங்களுக்கு இங்கே என்ன வேலை? எங்களுக்கு லோக்கல் இப்போ விசிலுக்கு யாரு? மலர்விழி ராம்நாட்டுக்கிறவங்க அவங்க தொகுதியில் நிற்கலாம்ல. எங்க தொகுதியில் உள்ள வேட்பாளர் இருக்கா, நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஜாதி ரீதியான சப்போர்ட்டா இல்லை ஊர்க்காரங்க சப்போர்ட்டா? ஜாதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எங்களுக்கு முகம் தெரிஞ்சவர் தானே. எங்களுக்கு முகம் தெரிஞ்ச வேட்பாளர் எங்களுக்கு முக்கியம். நாளைக்கு எதுனாலும் அவங்க சொந்தக்காரவளை யார்ட்டையோ ஒரு போய் சொல்லலாம், எங்களுக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற்றலாம். இப்போ கண்ணப்பன் அவர் திருவாரூரில் போய் நாங்கள் போய் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு கல்யாணம் காது அவருடைய முக்கிய பிரமுகர் கல்யாணத்துக்கு தான் வராத தவிர சமூக நலத்திட்டத்துக்காக கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு இங்கே இது வரைக்கும் வரல. மலேசியா வண்டின்னு சரித்திரம் இல்லை. இப்பதான் இடையில ஒரு நாள் எங்க இடையில இளநீ குடிச்சிட்டு போனாரு. இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்தது இல்லை.
அது போல இவங்க வந்து லோக்கல்ல ஒரு கிராமத்துக்கு ஒரு உதவிகள், ஒரு இளைஞர்களுக்கு ஒரு திருவிழாவோ விளையாட்டு போட்டிக்கோ அதிகமாக மோட்டிவேஷன் பண்றக்கூடிய ஒரு வேட்பாளர் களத்துக்கு வந்திருக்காரு. எங்களுக்கு கிடைச்ச நல்ல பாக்கியம் நினைச்சிருக்காங்க. எந்த கட்சிக்கு நீ ஆதரவு இந்த தொகுதியில? அங்கே ரெட்டலை தான் பழனிசாமி. ரெட்டலாம் எப்பவுமே ரெட்டலாம். நாங்கள் சின்ன வயசுல இருந்தே ரெட்டலை தான். எனக்கு ஓட்டு போட விவரம் தெரிஞ்சதுல இருந்தே சேவல் சின்னத்துக்கு நின்றுச்சே ஜெயலலிதா, அப்பல இருந்தே நாங்கள் அந்த அதிமுக கட்சி தான். அதை எப்பவுமே மாத்தி போட மாட்டோம். அந்த போன உடனே மாத்தி ஒரு கோவத்துல போனாலுமே அந்த பட்டணம் எங்கன்னா ரெட்டலை இருக்குன்னு தேடுறது. அவ்வளவுதான், வேற என்ன செய்ய. சாதி அடிப்படையில வந்து சசிகலாவை நினைக்கிறாங்க இங்கிட்ட உள்ளவங்க. ஏன்னா இங்கிட்ட எங்க சமுதாயம் தான் கொஞ்சம் கூடுனது, அதனால சசிகலாவுக்கு கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாடு வந்து ஒற்றுமையா இருக்கணும் தான். பழனிசாமி வந்தாத்தான் இது ஒற்றுமையா இருக்கும், அதுதான் நாங்க விரும்புறோம். அவ்வளவுதான். இன்னும் முதுகுளத்தூர்ல யார் ஜெயிப்பா? முதலத்தூர்ல வந்து எப்பவுமே ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கும். விஜயகாந்த் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து சொன்னாப்புல, அது எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி தான் வந்து ஜெயிக்கும்னு. அதே மாதிரி வந்து இப்ப எதிரி கட்சிகள்கிட்ட எந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகளும் எதுவுமே கிடையாது. எடப்பாடிகிட்டயா ஓபிஎஸ் யார்கிட்டையுமே கிடையாது. திமுக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். முதலத்தூர்ல வச்சுதான் வருவாப்புல விஜய் வருவாரா முதுகுளத்தூர்ல? முதலத்தூர் இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே டிஎம்கே மட்டும்தானே வரும். அது ஆளுங்கட்சி அது இருந்துச்சு, இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. புதுசா வந்தா விஜய் வந்தா ஒரு நல்ல ஆட்சி பிறக்கும். அதே ஒண்ணு. கட்சிகள்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இல்லை. அதனால வந்து ஆளுங்கட்சி வந்து இப்ப பல சலுகைகளை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து டிஎம்கே தானே வர்றதுக்கு முழுக்க வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து வந்துட்டா இப்ப என்ன நடக்குது சொல்லுவாப்போம். இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. பல விதமான நல்ல நன்மைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா மாற்று கட்சிகள்ல வந்து சிஎம்மா உட்காரக்கூடிய தகுதிகள் எந்த கட்சிக்கும் இல்லை. அது அங்கீகாரம் மக்கள் எப்பவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மக்கள் வந்து எப்பவுமே வந்து அந்த என்னைக்கு வந்து காசு கொடுத்து ஏமாத்துறாங்களோ அந்த கட்சிக்கு மட்டும் தானே பண்ணுவாங்க. சொல்றாப்லையே அப்ப சொல்றான்னா அவன் கணிப்பு அவன் சொல்றியா, என் கணிப்பு நான் சொல்லிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸா? ரெண்டு பேரும் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? சண்டை போட மாட்டோம். முதலத்தூர் தொகுதியில முதுகுளத்தூர்ல என்னென்ன பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு? முதுகுளத்தூர்ல இதுவரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனை இந்த மலட்டார் அணைக்கட்டு இந்த திட்டத்துல வந்து ஒரு அணைக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியா இன்னும் வந்து அமுல்படுத்தலை. அது வந்து முதுகுளத்தூர் பிரச்சனை வந்து காவேரி பிரச்சனை, தண்ணி வரணும். மலட்டார் நீண்ட காலம் கிடக்கு. காவேரி பிரச்சனை வந்து தனியாக விவசாயிகள் 140 கிராமங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கு. அது பிரச்சனை, முக்கிய பிரச்சனை. காசு பிரச்சனை இல்லை, விவசாயம் பாதிப்பு கிடக்கு. இதனால எங்கனது போர் போட்டாலும் தண்ணி பூரா உப்பு தண்ணி. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அரசியல்வாதி கண்ணெடுத்தே பார்க்கல. சும்மா அதை பண்ண ராமநாதபுரம் பெரிய தாள் இதா இருக்கு. இப்போ இந்தியாவிலேயே பின்தங்கி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தான். பண்ணக்கூட்ட வந்து தூர் வர்றதுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். விவசாயிகளை ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் சைட்லேருந்து நம்ம போய் கேட்டாலுமே வந்து பண்ணி கொடுக்குறோம். 10 பெட்டிஷன் கொடுத்தாலும் ஒரு பெட்டிஷனுக்கு ஆக்ஷன் இருக்கு. இப்போ ஆல்ரெடி கண்டப்பன்ட்ட வந்து நானே நேர பெட்டிஷன்லாம் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் ஒரு எந்த ஆக்ஷன் எடுக்க கிடையாது. ஆல்ரெடி எங்க சொந்த வயல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொந்தமாக பண்ணக்கூட்ட வெட்டியிருக்கோம். அது இப்போ மழை காலங்களில் தண்ணி இதாகி தூர மேடாயிருச்சு. இப்போ திரும்ப அதை ஆழப்படுத்தணும்னா அந்த மண்ணள்ளி நான் வெளியில் அப்புறப்படுத்தணும் இல்லையா? அந்த மண்ணள்ளி என் பக்கத்து வயல்லையோ இல்லை என்னோட தேவைக்காக மிளகாயை உலர வைக்கிறதுக்காக பயன்படுத்துதுன்னா அதுக்கு அரசாங்கம் பெர்மிஷனை கொடுக்க மாட்டேங்குது. அரசியல்வாதிகள் அதிகாரிகளை கையை காமிக்கிறாங்க, அதிகாரிகள் போலீஸ்காரங்களை கையை காமிக்கிறாங்க. மொத்தத்தில் விவசாயிகளை மொத்தமா இது பண்றாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் நல்லபடியா நல்ல ஆட்சி இருந்தா போதும். உங்க ஆதரவு எந்த கட்சிக்கு? எனக்கா பிஜேபிக்கு. இதனால பிஜேபி தான் ஓட்டு போடணும்னு ஒரு இது. பிஜேபி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால பண்றேன். என்னோட ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு தான். இந்த காலத்துல விவசாயத்துக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான எல்லாமே ஒரு அரசியல் தலைவர் பேசுறாருன்னா அது சீமான் மட்டும்தான். நிறைய பேர் சின்ன கட்சி எல்லாம் சொல்றாங்களே முதுகுளத்தூர்ல, அதை பத்தி இந்த தொகுதியோட நபரை எப்படி பாக்குறீங்க? ஆனா சின்னம்மா கட்சின்லாம் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடிலாம் இல்லை, அதுக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் அதுக்கும் என்ன பண்றான்னு எங்களை பிடிச்சி வச்சு நாங்கள் போட்டு பார்க்குறோம்.
ஓட்டு பார்க்கணும்னா எதோ ஆதரவு எங்களுக்காக எங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும், அவ்வளோதான். ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆதரவு பார்க்குறோம். எங்களுக்கு டிவிக்கு வந்து இதை அவர் கொடுத்த தாய்மம் சீரா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காரு. அவரோட கொள்கையும் நல்லா இருக்கு, அதனால நாங்கள் அவருக்கு ஆதரிக்கலாம் இருக்கு. முதுகுளத்தூர்ல யார் ஜெயிப்பா? முதுகுளத்தூர்ல விஜய் வரணும். விஜய் வரணுமா? ஆமா, எதனால? புது ஆள் வரட்டும். பழைய ஆள் என்ன பண்றாங்க, புது ஆள் வந்து பார்க்கட்டும். அவங்க வாய்ப்பு கொடுப்போம். விஜய் என்ன சின்னம்? விஜய் விசிலு. எந்த கட்சிக்கு ஆதரவு? நான் யதார்த்தமா தென்னமரத்தான் போடுவேன். நாங்கள் விஜய்க்கு ஆதரவு. எதனால விஜய்? மாற்றம் வேணும், அதனால விஜய்க்கு ஆதரவு. நான் டிஎம்கே தான். எதனால? நான் வந்து எப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்தே அந்த கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த கட்சிக்கிட்ட ஓட்டு போடுவேன். முதுகுளத்தூர்ல யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? முதுகுளத்தூர்னா ராஜகண்ணப்பன் தானே, அவர் தான் ஜெயிப்பார். முதுகுளத்தூர்ல எந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு? விஜய். விஜயா? எதனால? அவரு புது மாற்றமாகும்னு பாக்குறேன். கட்சி சின்னம் என்ன? விசில். நான் எப்பவுமே ஆரம்பத்தில் டிஎம்கே தான் போட்டுருக்கேன். முதுகுளத்தூர்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா விஜய்? வாய்ப்பு இருக்குன்னு. ரோடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முதுகுளத்தூர்ல யார் ஜெயிப்பா? வெளியில இருக்குண்ணா, எனக்கு தெரியாது. யாருக்கு? இந்த வேஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை போடுங்கப்பா. சிக்கு புக்கு பிக் பாஸ் பரமக்குடியில இரவு 9 மணிக்கு நம்ம மக்கள்கிட்ட போய் கத்திக்க போறோம். வாங்க, அடிச்சு விரட்டாம இருந்தா சரி. டிவிக்கு நம்ம பக்கா ஏடிமிங்க. டிஎம்கேங்க. சூரியனுக்கு. திமுக ஸ்டாலின் போடுவான். விஜய் ஜெயிப்பார். நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கையில் நான் சொல்றேன். அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. எங்களுக்கு வந்து டிஎம்கே தான். எங்களுக்கு 234 தொகுதியில விஜய் ஜெயிக்கிறாரு. உங்க எந்த கட்சிக்கு ஆதரவு? எம்பிகே சீமான். இதனால? சீமான பிடிக்கும். டிவி கேக்கு இதனால பிடிக்கும், ரசிகர், அதனால ரொம்ப பிடிக்கும். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க. விஜய் தான். கட்சி சின்னம் என்ன? சின்ன நம்ம விசில் தான் அடிக்கிறாரு, விசில் தான் கொடுப்பாரு, விசில் தான் ஓட்டு, அவ்வளவுதான். சூரியனுக்கு தான் போடுவான். சூரியன். அவன் வந்து ரெட்டலை தானே, ஒரிஜினல் ரெட்டலை தான். முடியலையா? பரமக்குடியில ஏடிஎம்கே. சூரியன் தான், எப்பவுமே சூரியன் தான். டிஎம்கே தானே, டிஎம்கே கூட்டணிக்கு யார் ஜெயிப்பா வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கமலஹாசன் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கா இந்த ஊர்ல? இல்ல, மக்கள் நீதி மையத்துக்கு வந்து இருக்கு, ஆனா ஃபீல்ட் ஒர்க்கு பண்றதுக்கு ஆள் இல்ல. பரமக்குடி தொகுதியில நேற்று நைட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து இந்த பகுதியில வந்து நம்ம கருத்து சேகரிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட விகடன் நேயர் நாகராஜன் சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பரமக்குடியில எப்படி சார் இருக்கு நிலவரம்? நிலவரம் வந்து இப்போதைக்கு வந்து கலவரமா இருக்கா? திமுகவில் வந்து புது கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. கதிரவன். அதிமுகவில் டாக்டர் முத்தையா வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர். ஒரு கிளினிக், பெரிய கிளினிக் வச்சு நடத்துனாரு, மக்களுக்கு அறிமுகமானவர். அதனால வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிமுகவில் வந்து 3 பிரிவாக இருக்கிறதுனால முக்குளத்தோர் ஓட்டு வந்து பிரியுது. இங்கே ஒரு கணிசமான முக்குளத்தோர் ஓட்டு இந்த பரமக்குடி தொகுதியில் இருக்கிறதுனால கதிரவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு, அதனால் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் கொஞ்சம் ஓட்டுகளை பிரிப்பாருங்கிற மாதிரி இளைஞர் பட்டாலும் கொஞ்சம் மும்முரமாக இருக்குது. ஆமாம், இதனால டிஎம்கே முந்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க. டஃப்பு தான், இருந்தாலும் டிஎம்கேக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, சார் சொல்கிறதா நம்ம விகடன் நேயர் சொல்கிற மாதிரி தான் நம்ம காணொலியும் வந்து பார்க்க முடிஞ்சுது. திமுக வேட்பாளர் கதிரவன் இந்த தொகுதிக்கு வந்து புதுசு. அதிமுக வேட்பாளர் முத்தையா, டாக்டர் முத்தையா மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். நாம் தமிழர் வேட்பாளர் எழில் இளவரசி. நிறைய பேர் இங்கே நாம் தமிழருக்கு நாங்கள் வாக்களிப்போம், ஜெயிச்சாலும் தோத்தாலுங்கிறத சொன்னதை கேட்க முடிஞ்சுது. அதே மாதிரி டிவிகே வேட்பாளர் கோபிராஜன். இளைஞர்கள் பல பெண்களும் டிவிகேக்கு வாக்களிக்க தயாராக தான் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்னு பார்க்குறப்ப 2,27,000 பேர் இருக்காங்க. இங்கே பொதுவாக வந்து இங்கே வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, ட்ரைனேஜ் வசதி இல்லை, மயான வசதி இல்லைங்கிறதெல்லாம் மக்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த பரமக்குடி இங்கிருந்து வந்தவர் தான் கமல்ஹாசன், மக்கள் நீதி மையம். அவர் வந்து திமுக ஆதரவு கொடுத்துருக்காரு. நிறைய பேர்கிட்ட நம்ம கமல்ஹாசனை பற்றியும் கேட்டோம். அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இந்த தொகுதியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது உண்மைதானே சார்? கண்டிப்பாக அது கிடையாது. அவர் பரமக்குடிக்குன்னு எதுவும் செய்யவும் கிடையாது, பரமக்குடிக்கு வர்றதே கிடையாது. அவருக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கட்டமைப்பு வலுவாக இல்லாததுனால மானியமாக ஒரு பெரிய ஆதரவு இல்லை கமல்ஹாசன் பிறந்த ஊர்லங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி தான் இந்த சூழல் என்னன்னா, ஓபிஎஸ் இபிஎஸ், இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இபிஎஸ் அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இருக்காங்க. முக்குளத்தூர் வாக்கு, அதே மாதிரி சசிகலா ஆதரவாளர்கள் சில பேர் இருக்காங்க. இப்படிலாம் வாக்குகள் அங்கங்கே வந்து செதறதுனால திமுக டஃப் ஃபைட்டு கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா சார்? சரி, கண்டிப்பாக நமக்கு செக் பண்ணிப்போம். சரிதான். அதாவது மாதிரி வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிறதுனால சாலிடாக திமுகவுக்கு தான் அது விழுங்க. திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கிறதுனால
கதிரவன் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. பார்ப்போம், எலெக்ஷன் அப்போ பார்ப்போம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.